போனது சூரியன். குழந்தை சொல்லால் காதில் வந்து நீ காதல் சொன்ன போது, குழந்தை சொல்லால் காதில் வந்து நீ காதல் சொன்ன போது, ஞாபகப்படுத்தும். தோட்டப்பூக்கள் சொம்பி விட்டது உயிரை பொண்ணுக்கு உடல் நல்லையா, பாதையில் எல்லாம் கவிதை வரிகள் காதலிய நீதான் நடந்து சென்றாயா, விழிகள் நகல் எடுத்தோம், ஆலங்கட்டியாய் இருந்து போனது சூரியன். நின்றெடுத்தில் நின்று விட்டது சிந்தனை, குழந்தை சொன்னால் காதில் வந்து நீ காதல். என்னை சுற்றி எது நிகழ்ந்தாலும் உன்னைத்தானே ஞாபகப்படுத்தும், என்னையும் சுற்றி எது நிகழ்ந்தாலும் உன்னைத்தானே ஞாபகப்படுத்தும், பூமியில் என்ன வெளிச்சம் கண்ணே நீ உன் கண்கள் திறந்தாயா, நிலவுக்கென நெற்றியில் கரைகள் நீதான் அங்கும் முத்தமிட்டாயா, இதயத்தை தொட்டு பார்த்து நான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் இருக்க. கை காட்டு. சூர்யா ரிஷபா பத்தலையே. பத்தலன்னா ஏதோ தள்ளி நிக்கிற மாதிரி இருக்கு. நீ யாரோ நான் யாரோ மாதிரி.
ரெண்டு பேரும் ஒருத்தர்ல ஒருத்தர் கரைஞ்சு ஒரே ஆளா நிக்கணும். எஸ், பேர்ல கூட நல்லா இருக்கு. என்ன பண்ண நீயே சொல்லு. உன் பேருடைய முத எழுத்தையும் என் பேருடைய முத எழுத்தையும் சேர்த்து ஒன்னாக்க போறேன். சூரி, சூரி, yes, I got it. Lovely Suri, 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 yes. இனி நீ சூர்யா இல்ல, நான் ரிஷபா இல்ல, ரெண்டு பேருமே சூரி. இனி ஒருத்தர் ஒருத்தர் இப்படிதான் சூரிய தான் கூப்பிட்டுக்கணும். இது அவன் பெயரும் அல்ல, அவள் பெயரும் அல்ல, அவர்களது பெயர் என்று இந்த உலகமே சொல்லட்டும். புதுசா பிறக்கிற குழந்தைக்கு பேர் வைக்கும் போது 3 தடவை காதுல சொல்லிதான் பேர் வைப்பாங்க. இப்ப நம்ம புதுசா பேர் வச்சிருக்கோம். உன் காதுல நான் சொல்றேன், என் காதுல நீ சொல்லு. சூரி, 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 பேட்டை வரைக்கும் போறவன் இன்னும் உன்னை காணுமே. ஹாய். ஹாய். சொன்ன டைம்க்கு கரெக்ட்டா வந்துட்டேன். யா. என்ன ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா? நேத்தியா வரல? ஓ, கோவமா? என் மேல கோவப்படுறதுல உனக்கு ஒரு சின்ன சந்தோஷம்னா நான் தடுக்கல. சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் இல்லையா? அதான் ரொம்ப நல்லா பேசுற. நாம லவ் பண்ண ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? 15th டே, 15வது நாள். போன 8ஆம் தேதி உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்ன? 6 மணிக்கு. நீ எத்தனை மணிக்கு வந்த? 5 மணிக்கு. போன 10ஆம் தேதி 10 மணிக்கு. நீ வந்தது 9 மணிக்கு. போன 12ஆம் தேதி உன்னை 2:30 மணிக்கு வர சொன்னா நீ எத்தனை மணிக்கு வந்த? 1:30 மணிக்கு. பங்க்சுவாலிட்டி 000. போன 15ஆம் தேதி உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்ன? நீ 8 மணிக்கு வர சொன்ன, நான் 7 மணிக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தேவி தியேட்டர்ல படம் பார்க்கிறதுக்கு நீ 12 மணிக்கு வர சொன்ன, நான் 11 மணிக்கே வந்துட்டேன். ஏன் நான் 6 மணிக்கு வர சொன்னா நீ 5 மணிக்கும், 10 மணிக்கு வர சொன்னா 9 மணிக்கும், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மணி நேரம் முன்னாடி வந்திருக்க நீ. இட்ஸ் கால்ட் சின்சியாரிட்டி, பங்க்சுவாலிட்டி. நான் லேட்டா வந்து உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரி படுத்தா தூக்கமே வராது. எங்க நீ லேட்டா வந்து என்ன பார்க்காம மிஸ் பண்ணிட்டா தூக்கமே வராதுன்னு சொல்றியே? நேத்து நீ லேட்டாவது வந்திருக்கலாம்ல. ஓ, அதுக்கு தான் கோவமா? சாரி சாரி, வெரி 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 சாரி. நேத்து என் பைக்ல சின்ன ரிப்பேர். ரிப்பேர் உன் பைக்குக்கா இல்ல உனக்கா? எனக்கு என்ன ரிப்பேர், எல்லாம் பைக்குக்கு தான். நேத்து ஞாயிற்றுக்கிழமை வேற ஒரு வழியா மெக்கானிக்க பிடிச்சி ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தனா, அப்பதான் திடீர்னு ஞாபகம் வந்து எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு. சரி கிளம்பலான்னு பார்த்தா செம்ம மழை. சரி இந்த மழையில நீ எங்க வந்திருக்க போறேன்னு நினைச்சே என் ஃப்ரெண்டு பிச்சுமுத்து ரூமுக்கு போயிட்டேன். அதாவது நேத்து பெஞ்ச மழையில உன் லவ் கரைஞ்சு போச்சு அச்சு 100 இல்லையா? நேத்து 6 மணில இருந்து 7:45 மணி வரைக்கும் நீ வருவேன்னு மழைன்னு கூட பார்க்காம உனக்காக காத்துட்டு இருந்த. நேத்து நீ வராததுனால
நான் எவ்வளவு துடிதுடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அவ பின்னாடி அவளை அட்ராக்ட் பண்றதுக்காக சின்சியரா பங்க்சுவலா சுத்துற நீங்க, அவளுக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமான்னு பார்த்து பார்த்து பட்டியல் போட்டு பழகுற நீங்க, அவ காதலியா கிடைச்சதுக்கு அப்புறம் கிடைக்கட்டும் கழுதான்னு கேஷுவலா விட்டுறீங்க. பொண்ணுங்க அடிச்சா கூட தாங்கிக்குவாங்க சூரி, ஆனா அலட்சியப்படுத்தினா தாங்கிக்கவே மாட்டாங்க. உனக்கு தெரியுமா, ஹைகோர்ட்ல ஒரு வருஷத்துக்கு 2000 டைவர்ஸ் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. ஏன் தெரியுமா? காதலர்கள் காதலிக்கும் போது பிளஸ் மட்டும்தான் பேசிப்பாங்க, கசப்பெல்லாம் இனிப்பா தெரியும். ஆனா அதே காதலர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் மைனஸ மட்டும்தான் பாத்துக்கிறாங்க, இனிப்பெல்லாம் கசப்பா தெரியும். டைவர்ஸ் கல்யாணம் ஆனவங்க கிட்ட மட்டும் வராது, காதலிக்கிறவங்க கிட்டயும் வரும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இந்த மிஸ் உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறமும். நேத்து நான் வராம போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது சரி. என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள். உன்கிட்ட இருக்கிற மைனஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லு, நான் பிளஸ் ஆக்கிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற மைனஸ் எல்லாம் உன்கிட்ட சொல்றேன், நீ பிளஸ் ஆக்கிக்கோ. அப்பதான் நம்ம லவ்வும் ஸ்மூத்தா இருக்கும், லைஃபும் ஸ்மூத்தா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. दिल दिल दिलाना दिलाना दिल दिल दिलाना दिलाना என்று பறந்திருப்பேன். கோபம் வந்தால் வீட்டு கண்ணாடியை துண்டு துண்டாக உடைத்தோடுவே. கோபம் கொண்டால் அந்த கண்ணாடியில் எந்த முகம் காட்டி சாந்தம்
தாயோடு அழைத்தாடுவே